கர்த்தர் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமிலே கூடுகிற யூதர்கள் பஸ்கா பண்டிகையின் கடைசி நாளிலே அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து விடைபெறும் போது இப்படி சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் கையிலே வைத்திருக்கிற திராட்சரச கோப்பைகளை நடுவிலே தூக்கி வைத்து ஒருவரை பார்த்து அடுத்த விருந்து வருகிற ஆண்டு பஸ்கா பண்டிகையிலே நடக்கப் போகிறது, அதை நாம் எல்லாம் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுவார்கள். இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு கர்த்தர் மீண்டும் ஒரு வருஷத்தை எனக்கு தருவார், எனவே நாம் ஒருவர்கள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு பந்தி இருந்தார். அவர் சொல்கிறார், இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் என் பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணும் மூலமும் நான் பானம் பண்ணுவதில்லை என்று சொல்கின்றார். அப்படியானால் பஸ்கா பண்டிகையின் அந்த விருந்து இங்கே முடிவடையவில்லை, இது பரலோகத்திலே தொடரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். நான் திரு விருந்தாகிய கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ணும் போது நாம் எப்போதாவது யோசித்திருக்கிறோமா? இது கர்த்தருடைய சரீரம், அவருடைய ரத்தம். இந்த திருவிருந்து எப்பொழுது பூரணமாகிறது? நாம் அவருடைய ராஜ்யத்திலே பந்தி இருக்கும் போது பூரணமாகிறது. அதுவரை இது நினைவு கூறுவதான ஒரு ஆசரிப்பு, இது கர்த்தர் தந்த ஒரு ஆசரிப்பு, அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் ஒரு ஆசரிப்பு. இது எதற்காக செய்யப்படுகிறது? அவர் நமக்காக இந்த சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து இதன் பயனாக நான் பரலோகத்திலே ஒரு நாள் அவரோடு பந்தி இருப்பேன். அவர் தம்முடைய சீசர்களுக்கு அளித்த வாக்கின்படியே அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரோடு கூட பந்தி இருப்பார்கள், அதிலே நானும் இருப்பேன். இந்த நம்பிக்கையோடு நாம் திருவிருந்தை ஆசரிக்கின்றோம். 1 Corinthians 11:26 ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மார்க் 14:25 நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் நமக்கு கொடுத்த திருவிருந்து நினைவு கூறுதலான ஒரு பண்டிகை. அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பையும் அவருடைய தியாகத்தையும் நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் வருங்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் நமக்கு தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நினைவுகளோடு கர்த்தருடைய பந்தியிலே பயபக்தியோடு நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து பங்கு பெறுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.